ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கான வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காக்கா ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் பார்க்க போறோம். நீங்க காஷ்மீர் ஆப்பிள், ஊட்டி ஆப்பிள், சிம்லா ஆப்பிள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் காக்கா ஆப்பிள் நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. வாங்க உங்களுக்கு நான் எது அப்படிங்கிறத காட்டுறேன். இதுதான் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா காக்கா ஆப்பிள். பார்க்கறதுக்கு ஆப்பிள் மாரியே சிவப்பு கலர்ல இருக்கா. இது இன்னும் நல்லா பழுத்ததும் டார்க் ரெட் கலர்ல வந்துரும். பார்த்தீங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கும். இதோட பிஞ்சுகள் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இதே மாரி தான் இருக்கும். காய் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டார்க் கிரீன் கலர்ல இருக்கும். இதோட கொடி பார்க்கறதுக்கு நம்ம கோவக்காய் கொடி இருக்கு இல்லையா? அதே மாதிரி அதே டைப்ல உள்ளதான் கிளைம்பர்ஸு. இது பார்த்தீங்க அதிகமா தென்னை மரங்கள்லயும் நெறைய மரங்கள்ல படர்ந்து உயரமான இதுல காத்து தொங்கிட்டு கிடக்கும். பார்க்கறதுக்கு நல்லா சிவப்பா இருக்கும். காக்காய் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. குரோஸ் ஆப்பிள் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஒற்றை தலைவலி இருக்கு இல்லையா? இத உடைச்சோம் அப்படின்னா இதுக்குள்ள ஒரு கொல கொலன்னு ஒரு பொருள் இருக்கும். அத எடுத்து நம்ம தலைக்கு கட்டுனோம் அப்படின்னா ஒற்றை தலைவலி சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இத அந்த உள்ள இருக்கிற பசை மாரி இருக்கிற பொருள எடுத்து நம்ம எண்ணெயில லேசா வதக்கிட்டு கட்டி வந்தாலும் ஒற்றை தலைவலி சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க. இத பத்தி தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உண்மையா? இல்ல இது வேற எதுக்கும் யூஸ் ஆகுதா? இத யாராச்சும் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இத உடைச்சிங்க அப்படின்னா உள்ள பார்த்தீங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கும். பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி டார்க் கிரீன் கலர்ல ஆல்மோஸ்ட் சொல்லப்போனா நம்ம மாட்டு சாணி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் இருக்கும். இதோட விதைகள் உள்ள இப்படிதான் இருக்குது. இதத்தான் இந்த சாணி கலர்ல இருக்கிறத தான் எடுத்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். இது உண்மையா? பொய்யா? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஊர்ல இதுக்கு பேர் என்ன? இத யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க. நன்றி.